What's up, ladies and gentlemen, to the brand new episode of Tamil Pictures in பேய் கதை. ஸோ இந்த வாரம் மறுபடியும் இணைஞ்சிட்டீங்க உங்கள் நான் சபரிதரன் என் கூட பேய் கதை பேசுகிறது தான். ஸோ போன வாரம் பேய் கதை எபிசோட் போடல, ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக 20வது எபிசோட் ராயா எபிசோட வச்சிடலான் இருக்கேன். ஏன் 21 ராயாவோட கொலாபரேட் பண்ணாது. ஸோ அதனால் 20வது எபிசோடாக ராயா எபிசோட வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பேக்ரவுண்டு கொஞ்சம் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டாக இருக்கும். ஏன்னா சைட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் லைட்டு மாட்டி வச்சுருக்கேன். இது மணி வந்து வேறு இரவு மணி 10:11 10:11 பாருங்கள் எப்படி காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. 10:11 இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து 12 இப்போ நம்ம என்ன பண்ணுறது. ஸோ மக்களே, இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்காக பல கதைகள் தேடி பிடிச்சி அப்படியே எடுத்து கொண்டு வந்து பக்கெட்டுகளில் சோப்புகளை சொல்லி வச்சுருக்கேன். இந்த வாரம் எபிசோட் வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு நான் புதுசாக உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்கணும்னு சொல்லி கேமராவையும் நான் மாற்றி வச்சுருக்கேன். அது பிளாக் மேஜிக் ப்ரோன்னு என்னமோ ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பை இது பண்ணி பாருங்கள், கேமரா வந்து குவாலிட்டியாக இருக்கும். அப்படி குவாலிட்டியாக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணாலும் காரி துப்பலாம். ஸோ நான் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் ஸோ இந்த வாரம் எபிசோட போயிடுவோம். ஸோ இது டுடேஸ் இஸ் ராயா ஸ்பெஷல் எபிசோட். ராயா எபிசோட வந்துட்டு நமக்கு என்னென்ன பீக்கதைகள் இருக்குது, என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் சபரிதரன் வழங்கும் தமிழ் பிக்சர்ஸின் பீக்கதை ஆஃபிஷியல் பாட்காஸ்ட். போடுகடா டைட்டில் காட்ட. ஸோ மக்களே, போன வாரம் வந்துட்டு என் கதையை சொன்னனால கோலல் கதை 2வது போட்டனால நிறைய பேர் அந்த எபிசோடை பார்க்கல. அந்த எபிசோடோட சார்ட்டை நான் போடுறேங்க பாருங்கள். 27 வியூஸ் தான் போயிருக்கு. என்ன மக்களே இது, அந்த பூச்சாண்டி எபிசோட விட துறவாட்டி இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த எபிசோடோட லிங்க் கீழே தானே செக் அவுட் பண்ணுங்க. பெட்ரோல் ஸ்டேஷன், அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் கதை வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம், இந்த வாரம் நம்ம ஒரு காலர் இருக்காங்க. அது மூலமாக ராயா எபிசோட் ராயா 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 இஸ்லாமான் அரிராயா. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நண்பர்களாக இருந்தீங்கன்னா, மக்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமான் அரிராயா நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த காலருக்கு போவோம். ஓ மக்களே, இந்த வாரம் நம்மகிட்ட ஒரு காலர் இருக்காங்க. ஸோ அந்த காலர் வந்து யாருன்னா, பல முறையாக தமிழ் பிக்சர்ஸில் வந்து வெட்டு நடை போட்டு கொண்டிருக்கும் நபர். அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிஷ்குமார் நம்ம காலர் எழுஞ்சிருக்காரு. ஹலோ மணிஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் வடக்கன். ஓ, இவர் வடக்கன் ஆயிட்டானா? சொல்லுங்க வடக்கன் மணிஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஆமா மக்களே, அன்னைக்கு ஒரு பீடி கதை சொல்லிட்டு போனதா, அந்த பீடி கதைக்கு நிறைய பேர் ஆதரவு தந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்குன்னு. உனக்கு எப்படா இருக்கு? உன்கிட்ட யாராவது வந்து கேட்டீங்களா? நல்லா தான் இருக்கு. என்ன கேட்டாங்க? என்ன கேட்டீங்க? நீயா சொன்ன சொல்லி கேட்டாங்கடா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோடில் இவரை வச்சு ரொம்ப போட்டு கலாச்சிருப்போம். மீம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க. அந்த மீம்ஸ்க்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வாரம் இவரும் ஒரு கதையை, ஒரு 3 கதையை அள்ளி கொண்டு போட்டு எடுத்து வந்திருக்காரா. ஸோ எப்படி மணிஷ், ஆதரவத்தோட இருக்கியா சொல்றதுக்கு? 3 கதையும் சின்ன சின்ன கதை, குட்டி குட்டி ஸ்டோரி தான். ஸோ இன்னைக்கு டுடே வந்துட்டு ராயா ஸ்பெஷல் எபிசோட்னால ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நீ வந்து எங்கள் அண்ணன் வந்துருந்தாரு. ஸோ இந்த வாரம் ராயா ஸ்பெஷல் எபிசோட் நீ வந்திருக்க. ஆனால் கெஸ்ட்டாக வர முடியல, கொலரா வந்திருக்க. எப்படி இருக்கு உனக்கு? சோ கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லு, என்ன நடந்துச்சு? நான் வந்து கதை சொல்றேன். கதை வந்து பொய்யா உண்மையா எனக்கும் இன்னும் தெரியல. என்னன்னா, நான் வந்து சாமி ரூம்ல இருந்தேன். உங்க வீடு சாமி ரூம்ல? ஓ, எப்ப நடந்தது? உனக்கு நடந்துச்சா? சொல்லு, எப்ப நடந்துச்சு? இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போன வாரம் கிட்டத்தட்ட நடந்துச்சு. என்னன்னா, நான் வந்து சாமி ரூம் பக்கத்துல மேட்ச போட்டு வச்சிருப்பேன் பாடலாம் செய்ய. இதே மாதிரி நாங்க உட்காந்து கூட்டாளி கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, கூட்டாளி கூட வீடியோ கால். ஓகே. இவன் வந்து பூச்சவங்க இருக்கான், நான் வந்து இங்க இருக்கேன், கேரளா இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் பாரா சொல்லிருப்பான். இல்ல நான் தான் மட்டும் ஜன்னல் பார்த்தேன். இந்த வீடியோ கால் வந்து ஜன்னல் பார்த்தேன். வீடியோ ஓகே. இப்ப நீ வந்துட்டு லேப்டாப்ல வீடியோ கால் பேசியிருந்தேன்னா அந்த லேப்டாப்ல வியூவை பார்த்த, லேப்டாப்போட வியூவை. அப்புறம் அங்கிருந்து பார்க்கும்போது லைக் ஒரு கருப்பு
சோப்பு கலர் ஒரு 2 கண்ணு ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்பைடர்மேனா மாதிரி இருந்துச்சு. என்னன்னா நான் சொன்ன நம்ப மாட்டீங்க சொல்லி வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ எடுத்தியா? சரி அனுப்பிவிட எனக்கு. இருங்க மக்களே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பேக். ஸோ இந்த வாரம் இவர் தான் கொண்டேன். அவர் எடுத்த வீடியோவை ஃபோட்டோவை அனுப்பிவிடுறேன். அதுவும் நான் எடிட் பண்ணி பயங்கரமாக அனுப்பிவிடுவேன். ஸோ ராத்திரி யாராவது தனியாக பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல். சரி சொல்றா. ஓகே, அப்புறம் அவன் சொன்னானே ஒரு 2-3 நாள் போன அப்புறம் தெரிஞ்ச அண்ணன் இருக்குன்னு அனுப்பிவிட்டேன் இந்த வீடியோவை. அனுப்பிவிடுங்க பின்னாடி இந்த மாதிரி தெரியும். அவன் சொன்னா இல்ல என்னமோ போட்டோ ஒட்டி இருப்ப அதுதான் பின்னாடி தெரியுது சொன்னாங்க. ஆனா நீ ஸ்பைடர்மேன் போட்டோ எதுவுமே ஒட்டல வீட்டுல? ஒண்ணுமே ஒட்டல. அப்புறம் வந்து நானே அப்ப என்ன சொன்னேன்னா சரி இது என் கற்பனை போல ஃபுல்லா எல்லாம் விட்டுட்டு இப்ப நான் சந்தோஷமா இல்ல ஒரு அளவுக்கு போறேன் என் வாழ்க்கை. நீ வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி எங்கேயா வெளியே ஏதாவது போயிட்டு வந்தியா? ஆமா 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 வெளியே போயிட்டு வந்தேன். 8ஆம் தூக்கு போயிட்டு வந்தேன். ஓ டேய், நான் நினைக்க எத்தனை மணிக்கு போயிட்டு வந்தீங்க? நான் போய் ஒரு 8 மணி போயிட்டு வீட்டுக்கு ஒரு 10-11 மணிக்கு வந்தேன். கால் கழுவி விட்டுள்ள பூந்தியா? இல்ல ஏன்டா நீ அதான் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க கால் கழுவி விட்டு வீட்டுக்குள்ள போறணும் எங்கேயா வெளியே போயிட்டு வந்தேனே. அப்போ என்னமோ ஒரு ஸ்பிரிட் தொடர்ந்து வந்திருக்கோன்னு அதுதான் உனக்கு அப்படியே ஆட்டங்க வந்துது. எத்தனை மணிக்கு வீடியோ கால் பேசினேன்? நான் வீடியோ கால் 11 மணிலேருந்து 2:30 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்ப அது பாத்துட்டு போல இவன் தான் பேசுறான் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு. அதுவும் ஸ்பைடர்மேன் ஆத்மா வேற. ஸ்பைடர்மேன் வந்துட்டு உன்னை நூல்ல புடிச்சு போகாம இருந்தா சரி. டேய் சரி, இந்த கதையை வந்துட்டு தைரியமா பேசிருக்க. ஸோ இன்னைக்கு ராத்திரி அந்த ஸ்பைடர்மேன் மறுபடியும் வந்தானா என்ன பண்ணுவ? ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுவேன். 1v1. 1v1? டேய் ஓடா குத்தி போ. கதை எனக்கு தெரிஞ்ச ஆளோட கதை. தெரிஞ்ச ஆளா? தெரிஞ்ச பர்சன். ஓ சொல்லு. அவங்க கதை எப்படின்னா இவங்க ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நடந்துச்சா. ஓ சின்ன வயசுல ஒரு எத்தனை வயசு இருக்கும்போது இவங்க அம்மா இவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவோட கூட்டாளி ஹஸ்பண்ட் கூட்டாளி பிள்ளை 5 பேரு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. முதல்ல இந்த காலையில போகும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் போகும்போது ஒரு ஓரத்துல இருந்து ஒரு ஒண்ணுமோ ஒரு உருவம் இருந்துச்சா. இந்த ஒரு இடத்துக்கு காடு மாதிரி ஒரு கோயில் அங்க போகும்போது ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சா. உருவம் இருந்துச்சா. அவர் தூக்கு போகும் சொல்லி அப்படி போயிட்டார கண்டுக்காம. சொல்றா. அப்புறம் few hours தெரியல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு காடி அவங்களுக்கு எதிரா. காடியா? என்ன காடி? என்ன இவன் சொன்ன? என்ன இவன் என்கிட்ட சொல்லல. ஆனா ஒரு காடி சொன்னாங்க. ஒரு காடி மின்னுக்கு அவங்க காடிக்கு நேரம் மின்னுக்கு ஒரு காடி வந்துச்சா. அந்த காடி எப்படி வந்துச்சுன்னா அந்த காடியில ஒரு டிரைவரு ஃபுல்லா கோசம் பின்னாடி இருந்து ஒண்ணு உக்காந்து கால் விரிச்சு கருப்பு கரு உருவம் கண்ணுல சோப்பு கரு முடி பொண்ணை நீட்டா அவங்களோட காடி பாத்துக்கிட்டு வந்துச்சா. இந்த காடி ஓகே எப்படி நம்ம மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ணி. ஓகே மக்களே கொண்டே கிடைக்குது. டிஸ்கிரைப் பண்ணி. கருப்பா? ஓகே. கண்ணு சோப்பா ஓகே. முடி பொண்ணை நீட்டா சரியான நீட்டு அப்படி ஒரு நீட்டு. டேய் அந்துராயாடா. அந்துராயாவா? அந்துராயன் என்னன்னு தெரியுமா? ஸோ மக்களே உங்களுக்கும் இன்னைக்கு வந்துட்டு நான் அதை பத்தா சொல்ல நினைச்சேன். ஸோ அந்துராயன் என்னன்னா அந்துராயா வந்துட்டு ராயாக்கு வர பேய் கிடையாது. ஓகே மலாய்க்காரங்க இதில் வந்துட்டு ராயன்றது வந்து 2 மீனிங் இருக்கு. 1வது ராயனா ஸோ இந்த வாரம் அவங்க இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த சமுத்தா நரி ராயா. ஓகே இன்னொரு மீனிங் என்னன்னா தெரியுமா? பெஸ்ஸார்னு அர்த்தம். இது வந்துட்டு எப்படின்னா இந்த அந்துராயா வந்துட்டு
காலு யானை தொடை, காலு வந்து காலே யானை தொடை அளவுக்கு பெருசா, உடம்பு ஃபுல்லா அப்படி பெருசா, நல்லா பெருசா பல்கா, அழுக்கு பார்த்துருக்கீங்க, அழுக்கு மாதிரி பெருசா, கால்லாம் நீட்டா, உயரமா, முடி உடம்பு ஃபுல்லா முடி, கருப்பு முடி, அப்புறம் நீட்டு முடி தானே சொன்னேன். ஆனா நானும் இப்ப கூகுள் தேடி பார்த்தேன், அப்படி இல்லையா, லைக் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருந்துச்சா. ஆமாண்டா, அதுவும் முடி சரியா இருங்க, நான் தலை முடி மாதிரி. ஓகே ஓகே மக்களே, இவர் சொல்ற டிஸ்கிரிப்ஷனுக்கும் நாங்க ஒரு போட்டோ போடுறோம் பாருங்க. ஓகே, இதை ஃபுல்லா பார்த்துட்டீங்களா? கண்ணு 2 சோப்பு தானே சொன்னேன். அப்ப ஆமா, அந்துராயக்கும் 2 கண்ணு சோப்பு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, அதோட சிங்கப்பல்லு தெரியுமா, அது பல்லு வந்துட்டு ஒருத்தரோட நெஞ்சுக்கிட்டு வரைக்கும் அப்படி நீண்டி நிக்குமா. நாக்குலாம் வந்துட்டு எப்படின்னா, இந்த காஞ்சனா படத்தை ஒண்ணு வருமே, ஒரு பேய் நாக்குலாம் நீண்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குமா. அப்புறம் இதுதான் அந்துராயன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அந்துராயா வந்துட்டு ஒரு ஹியூமனாய்ட்னா மனிதர்கள் உருவிலே இருக்கிற ஒரு ஆத்மா. இது வந்துட்டு ரொம்ப பிளாக் மேஜிக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா வந்துட்டு ஒருத்தங்க உடம்புல பூந்துச்சுன்னு நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க கால் பாரு, அவங்க கால் வந்துட்டு தண்ணி கோத்து மாதிரி ரொம்ப வீங்கி போயிடுச்சுன்னா அவங்க உடம்பு அந்துராயா இருக்கணும் தான். அப்படி இல்லைன்னா அந்த அந்துராய பூந்தவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்படுறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு ஜாமா பிடிச்சாலே அவங்க கையச்சு போயிடும். இந்த ஸ்பைடர்மேன் படம் பார்த்திருக்கியா, கீபோர்ட்லாம் தட்டும் போது கீபோர்டோட இதே பிடிக்கும். அப்போ பென்சில் உடஞ்சிரும். அவன் சும்மா பண்ணாலே எல்லாம் உடஞ்சி போயிருமே, அந்த மாதிரி அவங்களோட உடல் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நீங்க யாரோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க உடம்புல என்னது அந்துராயா வாழ்ந்துக்கிட்டுங்கன்னு. ஸோ சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு கார்டு இருந்து அவங்களுக்கு நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு பேனிக் ஆகி காடி ஒரு மாதிரி ஆடி, ஒரு மாதிரி சாமி தட்டி விட்டு பயத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல இன்னும் கதை இருக்கா? இல்ல மூணாவது கதை வந்து ஓகே, மூணாவது கதையா இருக்கு. பிபிஆர் பிங்கிரான் புக்கி ஜாலி. கூகுள் பண்ணி அதோட போட்டோ இருந்துச்சு, அதை அனுப்பிவிடு. எனக்கு நானும் காட்டுறேன் பாருங்க. பிபிஆர் பிங்கிரான் புக்கி ஜாலிலா? என்னடா பிபிஆர் பிங்கிரான் புக்கி ஜாலில்? ஓகே ஓகே. புக்கி ஜாலி பிளாக் எஃப். என்னது? பிளாக் எஃப்ல நடந்த கதை. பிளாக் அங்க எத்தனை பிளாக் இருக்கு தெரியல, மேக்ஸிமம் ஜி வரைக்கும் இருக்கு நான் கேள்விப்பட்டேன், தெரியல. ஓகே சொல்லு சொல்லு. ஓகே, அங்க நடந்த ஒரு கதை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆளு வீடு பிளாக் ஈல இருக்கு. ஈயா? எனக்கு தெரிஞ்ச ஆளு வந்து பிளாக் ஈல இருக்காங்க. அப்ப நான் அந்த வீட்டுல போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பிளாக் எஃப்ல வந்து பேய் இருக்குன்னு. நான்லாம் என்ன பேயா நம்பவே மாட்டேன். நல்லா பேய் இருந்தா பிசாசு தான் நான் நம்புவேன். ஆமா, ஏற்கனவே அந்த எபிசோட் கீழே சொல்லியிருந்தாரு, நம்புறவங்க கண்ணுக்கு நான் நம்பேன், அப்படி நம்ப படாதவங்க கண்ணுக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மீன் போட ஓலராதடா அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி ஆளுனா பேய் பார்த்தா நம்புவேன், பேய் பார்க்கறேன்னா நம்ப மாட்டேன். சொல்லு சொல்லு. சாமி அப்படிதான், சாமி பார்த்தா நம்புவேன், சாமி பார்க்கறதே நம்புவேன். அப்ப கடவுள் மைக்கையில அகத்திய குழுவலா குழுவா. இது இப்ப இதுல நீ பார்த்தன இந்த பேய் பிளாக்கே. ஓகே, பேய் பிளாக். இங்க என்னன்னா, நான் வீட்டுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்து போயிருக்கேன், நம்ப மாட்டல. இப்ப வந்து எனக்கு என் சித்தப்பா அவங்க வந்து கூட்டாளி இருந்து ஒரு விஷயம் நடந்துச்சா. எஃப் பிளாக்ல இருந்து மேமங் எஃப் பிளாக் ராத்திரி இருந்து வந்து தலை எல்லாரும் முண்டு வந்து நரமாறுமா. ஒரு தலையே இல்ல, உடம்பு மட்டும் நரமாறும் அந்த இடத்துல. இந்த மாதிரி நடந்து போவோம், நடந்து மாறுமா. அப்புறம் தான் எங்க தெரிஞ்ச சித்தப்பா கூட்டம் வந்து சொல்லு, அவருக்கு என்ன கதை நடந்துச்சுன்னா, அவர் வந்து ராத்திரி ஒரு விடிய காலம் ஒரு 2-3 மணிக்கு எஃப் பிளாக்ல பக்கிங் போட்டிருக்காரா. காட்டி ஒரு ஜாமா எடுக்க மறந்துட்டா சொல்லி கீழே இறங்கி காட்டி சைட் போகும்போது தலையில முண்டு வந்து லைக் ஒரு இது பின்னாடி இருந்து என்ன சொல்ற, லைக் ஒரு மாதிரி க்ரோஸ் பண்ணிருக்கு யாரோ ஒரு உருவம் மாதிரி.
கண்டுக்கல. கிராஸ் பண்ணிட்டு இருக்க மரத்துல இருந்து அந்த உருவம் இருக்குல்ல, கட்டி போட்டு அந்த உருவம் இருக்கு மரத்துல. ஆ. அவனை பார்த்து தூக்கால போறாரு. அந்த உருவம் வந்து அவர் மின்னுக்கு நடந்து போரு. எம்மா. மரத்துல இருந்த உருவம் வந்து அவர் மின்னுக்கு நடந்து போரு. ஆ. போனா எப்படி ஆகும்? ஒரு ஆளுக்கு பொண்ண பயம் இருக்கு தானே. பாரு, அது நானே இமேஜின் பண்ணும்போது பயமாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்க மக்களே நீங்களும் பாருங்க, இங்க ஒரு மரத்துல வந்துட்டு அந்த உருவம் இருக்கு. சரி, நீங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா பார்த்தா அந்த உருவம் மின்னுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, நடுவுல மாட்டிட்டு தான். அந்த மாதிரியா? அவன் என்ன பண்ணான்னா காடி பக்கம் தூரம் அவர் ஆத்லீட் போறாரு நினைக்கிறேன். ஆத்லீட் மாதிரி மனுஷன் நடிச்சுட்டு பொண்ணாகமா ஓடி இருக்காரு போல. கடைக்கு காடி ஓடும் போது பின்னா இருந்து ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு இப்படின்னு அழுத்தி நடந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சட்டை கேட்டிருக்கு போல. அப்புறம் பயத்துல என்ன பண்ணாரு தெரியல, வேகம் காடி பக்கத்துல இந்த மாதிரி கவுது திறக்காம சரி சாவி என்ன அங்க ரோட்ல தூக்கி போட்டு வந்திருக்காரு. ஓட மாதிரி ரோட்ல வந்துச்சு. ஐயோ, திருப்பி என்ன பண்றாரு, யூட்டன் அடிச்சு ஓடினாரு. ஆனா அந்த சட்டம் வந்து கிட்ட கேக்குறே, ரொம்ப கிட்ட கேக்குறே சொல்லி காடு கிட்ட வேகமா ஓடி போய் சாவி எடுத்து திரும்பி காடிக்கு வேகமா ஓடி போய் திறந்துட்டாரு. திறந்து காடி உள்ள போய் சாமி பார்த்து விட்டு இருக்காரு போல. ஒரு 10 வருஷம் காடியில இருந்து அப்போ சாமி பாட்டு எல்லாம் கேட்டு கவுது திறந்து பயம் எல்லாம் போச்சு. கவுது வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. லிஃப்ட்ல ஏறி போடுறா லிஃப்ட்லயா? ஓகே ஓகே. லிஃப்ட்ல ஏறி போகும்போது மல்லிகை பூ வாசம் தெரியுமா, அந்த வாசம் அடிச்சிருக்க பயங்கரமா கிட்ட. இது என்னடா புத்தியானவோ அட்லீஸ்ட் டிமோனோ ஒண்ணா அந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆமா, அடிச்சிருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பண்ணாரு அவரு கேளே, பயத்துல வேகமா வீட்டுக்கு போய் கவுது திறக்கலாம் பார்த்தா சாவி காட்டில வச்சிருந்தாரு. அட கடவுளே. திரும்பி என்ன பண்ணாரு, படிக்கல வேகமா எரி பண்ணாரு. திரும்பி அந்த காடு கிட்ட பொண்ணாங்க போனா காட்டி சாத்தாம போயிருக்காரு போல. காடு ஒரு இல்ல திறந்துருச்சு. ஓ, இப்படி ஒரே இதுல வந்துட்டு திறந்துருச்சு காடி. திறந்தா அப்பாடா ஃபுல்லி சாவி காடி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சாவி லாக் பண்ணிட்டு வேகமா போயிருக்காரு மேல. திரும்பி இப்ப என்ன பண்றாருன்னா படிக்க போகாம லிஸ்ட்ல சட்டி போயிட்டாரு. போனானா திரும்பி இந்த வாசம் அடிக்கிறீல. ஐயோ கடவுளே அஜித்தே. ஒண்ணுமே கண்டுக்காம பயங்கரமா போயிட்டு கொது சாவில தொடர்ந்து வீட்டுல போயிட்டு கால கழுவமா போயிட்டாரு. கால கழுவமா போயிட்டாரு. திரும்பி ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. சாமியார் பார்க்க போயிருக்காரா. அவர் சொன்னாரா இந்த மாதிரி நீ திரும்பி நினைச்சு போக கால் கழுவிட்டு போ, இது பரவாயில்ல அப்படி விட்டுரு, இதோட இந்த மாதிரி அவனுக்கு இருக்காரு சொல்லி சாமி கால கட்டி விட்டாரா. இதோட நல்லாதான் இருக்காரு அவரு. ஓ, அப்ப ஆட்டம் காமிச்சிருக்கு ஏதோ ஒரு ஆத்மா. ஆமா. ஓ, இதுதான் கதையா? இதுதான் கதை. சோ மக்களே, இந்த வாரோட காலர் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா ஒரு கதையை சொல்லனாலும் அதோட கதையில வர மெசேஜ் பாருங்க. ஓகே, இந்த கதையில வந்து ஒரு 2 மெசேஜ் கொடுத்துருக்கேன். அந்த நடுவில் ஒரு கதை வந்துச்சேன், அந்துராயா கதை, அது விட்டுருங்க. ஆனால் இந்த ரெண்டுக்கு அவர் சொன்ன அவருக்கு நடந்த கதையிலையும் இந்த இப்போ நடந்த இந்த கதையிலையும் அவர் சொன்னது என்னதுன்னா, கால் கழுவிட்டு தான் உள்ளே போனோம். இப்போ மனிஷ் கால் கழுவிட்டு உள்ளே போனதுனால அந்த ஸ்பைடர்மேன் ஆவியை பத்திரிக்காரு. இந்த அங்கிள் கால் கழுவிட்டு உள்ளே போனதுனால அந்த ஒரு வாரத்துக்கு அவர் அந்த டிஸ்டர்பன்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம வழிப்படையாக நம்ம நடத்தணும். ஸோ அவ்வளோதான். நன்றி மணிஷ் உங்கள் கதையை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ அடுத்ததாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா பேய் கதைக்கு 2வது கெஸ்ட்டாக வருவீங்களா? வரவேன், கண்டிப்பா வருவேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஸ்லாமான் அரிராயா. ஓகேதா. ஸோ மக்களே, நீங்களே பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் காலை கழுவிட்டு உள்ளே போகணும். கால் கழுவிட்டு உள்ளே போனால் என்ன கதை நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ராயா ஸ்பெஷல் எபிசோட். ராயா எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் எங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கள் அஸ்லாமான் அரிராயா. ஸோ உங்களோட ராயாவை நல்லா சந்தோஷமா பேய் கதை இந்த பாட்காஸ்டோட தமிழ் பிக்சர்ஸோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஸோ அதான் மக்கள், இந்த வாரத்தோட கடை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் பேய் கதை பாட்காஸ்ட் எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.
ஸோ மக்கள் இந்த கடையிலேருந்து மெசேஜ் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி லாங் எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் பிரதர். வி சி இந்த நெக்ஸ்ட் ஒன். Ciao.